எப்படி ஆடியன்ஸ் படத்துக்கு வருவாங்க? டைட்டில் வின் பண்ணி பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணா ஆடியன்ஸ் வந்துருவாங்களா? ஓட்டு போட்டவங்க. வியாபாரம் உள்ள நடிகர்கிட்ட போனீங்கன்னா எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து அவங்களெல்லாம் போட்டு படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுவே புதுசாக ஒருத்தரை போட்டால் ஏப்பா புதுமுக நடிகரை வச்சு படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. இங்கே வியாபாரங்கிறது வந்து யாருக்குமே இல்லை. இந்த கஷ்டத்தை நீங்கள் என்ஜாய் தான் பண்ணணும். இது கோவப்படுறதோ, நான் கூட அதான் சொன்னேன், எனக்கு கோபத்தை விட ஆதங்கம் தான் இருந்தது தவிர, இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க, இந்த இன்டர்வியூ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நம்பி நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் இல்லையா. முன்னே உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. பிக் பாஸ் அப்போ போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அந்த டிசிஷன் தான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க வீட்டு பையனா, அவங்க அண்ணனா, ஆரி ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு எங்கே போனாலும் நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்த ரெகனைசேஷன். இப்போ நம்பிக்கையோடு என்ன சொல்கிறோம், சார் உங்களை நம்பி தான் நான் தான் சொன்னேன், அரசியல் வந்து ஆகிட்டேன். ஓட்டு போட்ட மக்களை நம்பி நான் ஒரு படம் எடுத்து பண்ணியிருக்கேன். ஜெயிச்சவங்க ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இங்கே தோத்தவன் ஜெயிக்கிறது தான் வரலாறு. இப்போ எனக்கு சினிமாவில் யாருமே கிடையாது. ஸோ அப்போது நாளைக்கு ஏன் பையனோ பொண்ணோ சினிமாவுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ரோட் போட்டேன். இன்னைக்கு விக்ரம் சார் வந்து துர்விக்ரம அழகாக ஷேப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு அந்த பக்குவம் பொறுமையும் ஏன் அவருக்கு இருந்ததுன்னா அவருக்கு அன்றைக்கி செய்ய யாரும் இல்லை. விக்ரம் சார் ஜெயிச்சது தான் இங்கே ஹிஸ்ட்ரி. ஐ மேட் ராங் டெசிஷன்ஸ் இன் மை லைஃப். இந்த படம் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த படம் நம்ம அந்த டைமில் இப்படி யோசிச்ச விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, கைட் பண்ண. ஸோ நீங்கள் டவுனாக இருக்கப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்கிற விஷயமாகட்டும், நீங்கள் தோல் சாஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனாக யாருன்னா உங்கள் லைஃப்பில் எப்பயுமே? அவரை தான் தேடிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக. என்ன சொல்கிறீங்க? இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சீசன் 9 பிக் பாஸ் சூப்பரான கண்டஸ்டன்ஸ் இந்த போயிட்டு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு வின்னராக நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இது ஒரு வெள்ளை பேஜ் தானே இல்லையா? இதில் இப்போ அமலா பால் ஃபோட்டோ இருக்குது, நாளைக்கு என் ஃபோட்டோ எடுத்தால் என் ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சதுன்னா எப்படி நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக்கிறீங்க, விளையாடுறீங்கிறது வந்து அந்த ஷோவே முடிவு பண்ணல, விளையாடுற நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இப்போ 2026 இருக்கோம், எலெக்ஷன் வரப்போகுது, எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? மக்கள் முடிவு பண்ணுவாங்க என்ன நடக்கணும், யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் 27 படம் பார்க்கணுங்கிறத நான் தான் சொல்ல முடியும். விஜயோட என்ட்ரி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆக்டராக வந்து பொலிட்டிஷியனாக வந்திருக்காரு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்? அவரு மட்டும் இல்லை, இந்த யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் நம்முடைய ஆல் தி பெஸ்ட். தமிழ் மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் வந்தாலும் இருக்குது. நாளைக்கு நீ வந்தால் கூட இருக்குது, நீங்கள் வந்தாலும் இருக்குது. ஆமாம். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஆக்டர், ஒரு நல்ல பர்சன், ஆரி பிரதர் தான் இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தனுஷ். சூப்பர்ண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? லைஃபு தனுஷ் மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான். ஆனால் பிக் பாஸ் முடிச்சுட்டு நீங்கள் லீடாக பண்ணுற தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூட படம் இதுதானே? லீடாக தேட்டரில் பிக் பாஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம். ஆமாம், பிக் பாஸ்க்கு அப்புறம் நெஞ்சுக்கு நீதி வந்தது. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். லீடாக பண்ணுற படம் இதுதான். சொல்லுங்கள், அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஆடியோ லான்ச்சில் நீங்கள் நிறைய பேசியிருந்தீங்க. உங்களுக்கே வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்களெல்லாம் யார் தேட்டர்லேருந்து படம் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்றது எனக்கு கேட்குறப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் போய்கிட்டு இருக்கா? எல்லாருக்கும் நடக்கும். எல்லாரையும் அதை தாண்டி தான் நீங்கள் வரணும். அசிங்கம் அவமானம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க சினிமா. அது மாதிரி என்னையும் சினிமாவுக்கு வரும்போது கேட்கப்பட்ட கேள்வி தான், இந்த மூஞ்சி யார் படம் பார்ப்பான்னு சொன்ன விஷயந்தான். அதெல்லாம் தாண்டி தான் நமக்கு இன்றைக்கி இத்தனை வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும். இங்கே பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இங்கே யாருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும்போது சக்ஸஸ் தான் அதை நம்ம சொல்லணும். அப்போது சக்ஸஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நல்ல படம் தான் பண்ண முடியும். அது மக்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது, இதை ரெகக்னைஸ் பண்ணலாங்கிற இடத்துல கொண்டு போய் நகர்ற வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, தேட்டர் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் மக்கள் பார்த்து தானே முடிவு பண்ண இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க. அதை தான் நம்ம அங்கே பேசியிருந்தோம். அதை ஏன்னா இந்த படத்தை யாரை நம்பி இந்த படம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ப்ரொடியூசர் என்னை நம்பி எடுத்தார். நான் யாரை நம்பி இந்த படம் நடித்தேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நம்பி நான் அந்த படம் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத அவங்க சொல்லட்டும் அப்படிங்கிறது தான்.
சூப்பர்ண்ணே. அண்ட் ட்ரெய்லர்ல சூப்பரா இருந்துச்சு பார்க்குறப்போ. கமெண்ட்ஸ்ல பார்க்குறப்போ, இன்னமும் மக்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 4 வின்னர் ஆரி வாழ்த்துக்கள். பிக் பாஸ் வின்னர் வாழ்த்துக்கள் ஆரி அவர்கள். நல்லா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படமும் நல்லா இருக்கணும். பிக் பாஸ் 9 வரைக்கும் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. அதுல வந்து எத்தன சீசன் வந்திருந்தாலும், இன்னமும் உங்கள ஞாபகம் வச்சுட்டு உங்கள கொண்டாடுறாங்க. பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படிண்ணே இருக்கு அது? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை ம். சீசன் வந்தாலும் அவங்க திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு அ நம்மள செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அது காட்ஸ் கிஃப்ட் தான். இது வேற ஒண்ணும் நம்ம அதுக்கு மேல அத சொல்லணும். நம்ம நல்லா விளையாண்டோம், பண்ணோம்னா எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. ம். பட் ஜெயிச்சவங்கள நெறைய பேர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அது நம்மளையும் ஞாபகம் வச்சுக்கிறது சந்தோஷமான விஷயம். சூப்பர்ண்ணே. அண்ணா 4த் ஃப்ளோர் பார்க்குறப்போ ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு H2 சீட்டா வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு பார்க்குறப்போ ட்ரெய்லரு. எந்த மாரி படம்ண்ணே? ட்ரெய்லர்ல இருக்க மாரி தான் இருக்குமா? இல்ல ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கா படத்துல? ட்ரெய்லர்ல இருக்கிறது தான் படத்துல இருக்கணும். ட்ரெய்லர் இல்லாத படத்துல வச்சுட்டு இல்லண்ணே இப்போலாம் பதில் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் ஒரு மாரி கட் பண்றாங்க. படத்துல வேற மாரி இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ! அந்த மாரி மிஸ்லீட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால, ம். கன்டென்ட்டா படத்துல என்ன இருக்கோ அதோட ப்ரீலூடர் தான் ட்ரெய்லரா வச்சிருக்கோம். ம். ஸோ அதனால ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ தீரனுக்கு வந்து அவனுக்கு கனவுல வர பிரச்சனை என்ன? ஏன் அவனுக்கு அந்த கனவு வருது? ஸோ அதனால அவனுக்கு நடக்கிற பிரச்சனை என்ன? ஸோ இது எது கனவு? எது நெஜம்? ம். அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது ஒரு அ ஸோ ரோலர் கோஸ்டர் சைக்காலஜிக்கல் த்ரில்லராவும் இருக்கு. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபீலும் இதுல இருக்கு. ம். வழக்கமான டிபிக்கல் ஹாரர் கிடையாது. ஓகே. வழக்கமான ஒரு பேய் படத்துக்கு ஒண்ணு இருக்கும்ல. அந்த ம். டிபிக்கல் ஹாரர் இல்ல. இது சைக்காலஜிக்கலா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபீல் இருக்கும். அந்த அமானுஷ்யம்ங்கிறது வந்து எலிமெண்ட்ஸா அதுல இருக்கும். சூப்பர்ண்ணே. அண்ட் படங்கள் எடுத்துறலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில படம் எடுத்துறலாம். ரிலீஸ் பண்றது, மவுண்ட் பண்றது ரொம்பவே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. நெறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ சேலஞ்சிங்கா இருந்துச்சுண்ணே? ரிலீஸ் பண்ற விஷயமாகட்டும். இந்த படம் நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு பட்ஜெட் இருந்தது. அது முடியும்போது வந்து ஒரு அ கொஞ்சம் பெரிய ஸ்கேல் ம். ஆயிடுச்சு. ஸோ புரொடக்ஷன் வந்து ராஜா சார் அவர் மனோ கிரியேஷன்ஸ் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு புது ப்ரொடியூசரா இந்த மாரி ஒரு கதைக்கு என்ன தேவையோ, அதை எல்லாத்தையும் அவரு சப்போர்ட் பண்ணி, அந்த படம் நல்லா வர்றதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு குடுத்தாரு. ஏன்னா சில பேர் வந்து, "இல்ல சார் இது போதும் சார்" அப்படின்னு சொல்லிருவாங்க. பட் அவரு படம் வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக, திருப்பவும் படம் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே. போட்டு பார்த்துட்டு, இந்தந்த விஷயங்கள்லாம் எடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது, இது பண்ணலான்னு சொல்லிட்டு அ தைரியமா அவரு பண்ண விஷயம் தான், இன்னைக்கு அது ஒரு நல்ல படமா வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். சரி அந்த அப்புறம் லக்ஷ்மண். ஸோ எல்லாரோட டீம் எஃபோர்ட் இந்த படத்தில எல்லாருக்கும் இந்த படம் கொஞ்சம் க்ளோஸ் டூ த ஹார்ட்ன்னு வைங்களேன். ஸோ 4த் ஃப்ளோர் நம்ம இன்டர்வியூ கூட 4த் 4த் ஃப்ளோர். ஃப்ளோர் தான் குடுத்துட்டுருக்கோம்னு ஆமாண்ணே. 4த் நெனைக்கிறேன். ஃப்ளோர் தானே. ஸோ அதனால இனிமேல் 4வது மாடியில தங்குறவங்கலாம் கொஞ்சம் அள்ளு விடுன்னு நெனைக்கிறேன். நீங்களும் பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர். ஆமா. 4 லக்கியா இந்த படமும் உங்களுக்கு லக்கியா அமையணுண்ணே. நல்லபடியா. கட்டாயம். ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் வழக்கம் போல ஒவ்வொரு நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த படமும் படம் நல்லா வந்திருக்கு. மக்கள் பார்த்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சூப்பர்ண்ணே. அண்ட் நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆடியோ லான்ச்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ட்ட பேசுறப்போ வந்து, எப்படி ஆடியன்ஸ் படத்துக்கு வருவாங்க? டைட்டில் வின் பண்ணி பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணா ஆடியன்ஸ் வந்துருவாங்களா? ஓட்டு போட்டவங்க படம் தியேட்டருக்கு வந்துருவாங்களா? அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படிண்ணே இருந்துச்சு? ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம். நெறைய நல்ல படங்கள் குடுத்துருக்கோம். ஆடியன்ஸ் நம்மள பிடிச்சிருக்கு. இன்னமும் நமக்கு இப்படி சொல்றாங்களே இருக்குமா? இல்ல எப்படி உங்களோட மனநிலை அப்படி இருக்கு? எப்படி இருக்குண்ணே? சி ந நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம உட்கார்ற வரைக்கும், உங்கள நோக்கி இது மாரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நம்ம அவங்கள வந்து குறைய சொல்லக்கூடாது. ம். அவங்க தான் நம்மள நகர்த்திட்டு போறவங்க. நம்மள அடுத்துக்கடுத்து போறதுக்கு நமக்கு ஒரு வேகம் வேணும்ல. நமக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஸோ நம்மள நோக்கி வைக்கப்படுகிற இந்த கேள்விகளும், இது மாதிரியான இன்சல்ட் வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு ஆமால்ல, இத தாண்டி நம்ம எப்படி போணும்? அப்படிங்கிற ஒரு வேகம் எங்கேருந்து வரும்? எஸ். இப்ப நீங்க பிக் பாஸ்ல ஏன் எல்லாரும் நம்மள கொண்டாடுனாங்க அப்படின்னா, எனக்கு எதிர்ல இருந்த அவ்வளோ சேலஞ்சஸ். எல்லாம் உங்கள சுத்தி எல்லாருமே இருக்கு. நல்ல ம். பிளேயர்ஸ். எல்லாருமே அவங்களுடைய விளையாட்டுகள விளையாண்டாங்க. பட் நான் எனக்கு வந்த பிரச்சனைய நான் எப்படி சமாளிச்சு கையாண்டேங்கிறது தான் என்னுடைய ஆர்ட்டே தவிர, ஜெயிச்சது, தோத்ததெல்லாம் விட்டுருங்க. அது மாரி இப்படி ஒரு கேள்விய நம்ம கேட்கும்போது, இங்க எல்லாருமே ஒரு புது நடிகரா இருந்து தான் இங்க ம். அறிமுக நடிகரா இருந்து தான் இங்க எல்லாருக்குமே ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா, அது என் ப்ரொடியூசர் ரொம்ப அழகா சொன்னாரு. ம். "சார், இங்க இதெல்லாம் விடுங்க சார். இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சார்." "இல்ல சார், எனக்கு பழகிடுச்சு சார். உங்களுக்கு ஏதாவது நீங்க பணம் போட்டிருக்கீங்க பிரச்சனையான்னு" கேட்டேன். அவர் சிம்பிளா ஒண்ணே சொன்னாரு. "சார், இந்த உலகம் எப்படி தெரியுமா சார்? இப்ப நான் பெரிய ஹீரோவ வச்சு போய் படம் எடுத்தேன்னா, ஏன்பா அ பிசினஸ் உள்ள ஹீரோ வச்சு படம்னா, அதுக்காக இவ்வளோ சம்பளம் குடுத்தா படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. ம். வியாபாரம் உள்ள நடிகர்கிட்ட போனீங்கன்னா, எதுக்கு இவ்வளோ சம்பளம் குடுத்து அவங்கள எல்லாம் போட்டு ம். படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க.
அதுவே புதுசாக ஒருத்தரை போட்டால் ஏன்ப்பா புதுமுக நடிகரை வச்சு படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுவே இப்போ உங்கள மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு டேலண்டான பீப்புளை படம் எடுத்தாங்கன்னா, ஏங்க கொஞ்சம் பிஸ்னஸ் உள்ளவங்க வச்சு மறுபடியும் படம் எடுக்கலாமேன்னு கேட்குறாங்க. அங்கே போனால் மறுபடியும் அவருக்கு ஏன் அதிக சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறீங்க, இவரை வச்சா புதுசுங்கிறாங்க. அப்போது இங்கே ஒன்று புரியுது சார், இங்கே வியாபாரங்கிறது வந்து யாருக்குமே இல்லை. அவர் என்ன ரொம்ப அழகாக சொன்னார், யாருக்குமே இல்லை சார், இங்கே உருவாக்கப்படுது. ஓகே. அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஒவ்வொரு படம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்களேன். விக்ரம் படம் வரும்போது கமல் சாருக்கு ஒரு பெரிய அவர் ஏற்கனவே பேன் இண்டியா பண்ணிட்டார், ஹிந்திலாம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த படம் அதுக்கு முந்தைய படம் கமல் படத்தை விட அதிகமான வசூல் அந்த படம் ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி கமல் சாருக்கு இந்த பிஸ்னஸ் இருந்திருக்குல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கமல் சாருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்ன இதே சினிமா கமல் சாருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு பெரிய லெவல் ஒவ்வொரு டைமும் அவர் அச்சீவ் பண்ணிகிட்டே வர்றாரு. அவருடைய முந்தைய படங்கள் தான் அவரோட அடுத்த வசூலை பிரேக் பண்ணுது, அவரோட அடுத்த படம் அடுத்த வசூலை பிரேக் பண்ணுது. அப்போ இவ்வளோ கலெக்ஷன் ஏன் முன்னாடியே இருக்குன்னு அவங்க நம்பலை. ஸோ சினிமா அப்படி இல்லை சார். அது காந்தாரா எடுத்துக்கோங்க, பாகுபலி எடுத்துக்கோங்க, கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ரஜினி கமல் சாராவது நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்சவர். இப்போ அதர் லாங்குவேஜஸ் படங்கள் நம்ம காந்தாரா வருது, இங்கே ரிஷப் ஷெட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும், அவர் பேரே நிறைய கிராமங்களில் தெரியாது. காந்தாரா ஹீரோன்னு தான் தெரியும் அவரை, அவரோட பேர் நிறைய பேருக்கு தெரியாது. கேஜிஎஃப் ஹீரோன்னு நிறைய பேருக்கு தெரியும். யாஷுங்கிறது நம்மளமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெல் கனெக்ட் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் கேஜிஎஃப் ஹீரோப்பா அப்படிதான் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க தாடி வச்சுட்டு. இதே யாஷ் வந்து தாடி மேசி எடுத்துட்டு நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா தெரியாது அவரை. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த படம் நல்லா இருக்கு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சார் நம்ம வந்து பார்க்கணும், அவ்வளோதான் பர்சனல் கனெக்ட். அப்போது அந்த சினிமா குளோபலைசேஷன் ஆகிடுச்சு சார். முன்ன சினிமா வர்றதுக்கு 10 படம் பண்ணி நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சு ஒவ்வொரு கட்டத்துக்கு பிஸ்னஸ் தான். இப்போ ஒரே படம் தான், ஒன் குட் ஃபிலிம். அவர் என் ப்ரொடியூசர் அதான் சொன்னார், தட்ஸ் ஒன் குட் ஃபிலிம், இட்ஸ் இனஃப் ஃபார் எனி ஹீரோ சார்னார். அது புது ஹீரோவுக்கும் சரி, ஆல்ரெடி கம்பேக் ஹீரோவுக்கும் சரி, எனி ஒன் குட் ஃபிலிம் இட்ஸ் மோர் தென் இனஃப் டு சர்வைவ். அவங்க அதுலேருந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அது ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு. அது எல்லா ஹீரோக்கும், இப்போ ஜீவாவுக்கு வந்து தம்பி தலைவர் டிடிடி பெருசாக போச்சு. அவரும் எனக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்த ஒரு ஹிட்டுக்கா. எவ்ரி ஹீரோஸ் டெஸ்பரேட்லி வெயிட் ஃபார் ஒன் சக்ஸஸ். ஆல் ஆர் டேலண்டட். அவங்களுக்கு எந்த படம் ஹிட்டுன்னு தெரியாது, நம்ம கேட்குறோம் நடிக்கிறோம், எது ஓடும் எது ஓடான்னு தெரிஞ்சா நம்ம இன்னும் ஓடுற படத்தை எடுத்து எல்லாரும் பெரிய ஸ்டாராக இருக்கலாமே. நம்ம அவ்வளோலாம் புத்திசாலியாக இருந்ததுன்னா, நமக்கு அவ்வளோ ஜோசியம் தெரிஞ்சுருந்தா இந்த கதை ஓடும், அவரை வச்சடி இவரை வச்சடி இப்படி ரிலீஸ் பண்ணி எல்லாருமே ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இது இப்படி தான், அந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கஷ்டத்தை நீங்கள் என்ஜாய் தான் பண்ணணும். இது கோவப்படுறதோ, நான் கூட அதான் சொன்னேன், எனக்கு கோபத்தை விட ஆதங்கம் தான் இருந்தது தவிர, இதை தான் நம்ம இந்த டைமில் நமக்கு என்ன தேவை, ஆமாம் ஒரு சக்ஸஸை நம்ம கொடுக்கணும்னா நல்ல படம் தானே கொடுக்கணும். அதை நீங்கள் கோவப்படலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது, நத்திங் வில் சேஞ்ச். ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல படம் கொடு, அதான் வந்து அவங்க பார்க்கட்டும். இல்லை ஏதாவது தப்பு சொல்கிறாங்கன்னா திருத்திட்டு மறுபடியும் ஒரு நல்ல படத்தை வரணும். எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் ஒன்லி சான்ஸ் டு ஒர்க் ஹார்ட் டு கிவ் அ குட் ஃபிலிம். நல்ல படம் கொடுக்குறதுக்கான முயற்சி தான், ப்ராசஸ் தானே அது. அதனால் இப்போ எந்த படம் ஓடும் நமக்கு தெரியும். இப்போ 4-5 படம் வச்சுருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக வேறு ஒரு ஜானலில் கொடுக்குறோம். அடுத்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர் வருது. அடுத்து நானும் விமலும் பண்ணுற ஒரு படம், சிம்புதேவன் சார் டைரக்ஷன், அது ஒரு படம் வருது. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஹன்சியாவும் ஒரு படம் பண்ணுறோம். இது இல்லாமல் நானும் 5 குரின்னு ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் ஜேஎஸ்கேக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ இது எந்த படம் போகும்னு எனக்கு தெரியாது. எல்லாமே ஒரே ஹார்ட் ஒர்க் தான் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஒரே ஹார்ட் ஒர்க் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க, இந்த இன்டர்வியூ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்பி நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் இல்லையா. ஸோ கனெக்டட் ஆனவங்க நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ ஹாவ் வெரி ஒன் ஸ்ட்ராங் பிலீஃப். இவ்வளோ நாளுக்கு அப்புறம், ஒரு கேப்க்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு படம் நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம பிக் பாஸ்க்கு முன்னாடி நிறையா படம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் 2-3 படம் இருந்தது. படம்லாம் முடிஞ்சு காப்பி ரெடியாக இருந்தது. அவங்களோட ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்னால அது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் நமக்கு 4th ஃப்ளோர் வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் தெளிவாக இருந்த விஷயம் என்னென்னா, நல்ல படமாக கொடுத்துடணும்.
அதுக்கப்புறம் டெஸ்னி இட்ஸ் ஆல்வேஸ் யூனிவர்ஸ் டிசைடர்ஸ். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதை எப்படி யூஸ் ஸோ ஐ டன் மை பெஸ்ட். இந்த கேரக்டருக்கு எவ்வளோ தூரம் சிறப்பாக என்னுடைய தீரன் கேரக்டர் பண்ண முடியுமோ என்னால் ஆன முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் அவரால் முயற்சியை பணத்தை போட்டார், டைரக்டர் அவரால் முயற்சியை டைரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு இந்த படம் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கையில் இல்லை. அது சக்ஸஸ் நம்ம கையில் இல்லை. இட் ஹேஸ் டு ஹேப்பன். அது நடக்கும். அதனால ஐ திங்க் அந்த டைம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவாங்க, நேரம் வரணும் நேரம் வரணும். ஸோ இவங்க ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவாங்க. அந்த ஆடி போய் ஆவணி யாருக்கு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. ஸோ எவ்ரிபடி வெயிட்டிங் ஃபார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹோப்போட தான் பண்ணுறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை ஹோப் தான் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நமக்கான மெடிசின். ஸோ அதனால் நல்ல படம் நம்ம கொடுத்துட்டோங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த தைரியமே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு சக்ஸஸ் தேடி கொண்டு வரும். சூப்பர்ண்ணே. இந்த 4th ஃப்ளோர் உங்களுக்கு அந்த சக்ஸஸை தேடி தரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்ச அந்த ஒரு ஹைப்பு, அந்த ஒரு பிரேக்கை கொடுக்கணுன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேண்ணே. தேங்க்ஸ் தனுஷ். தேங்க்யூ. அண்ட் எனக்கு என்ன உங்கள் ஜேர்னியை பார்க்குறப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணுதுண்ணே. ஏன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்த ஒரு ஹீரோ, நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய ஆரி நடித்தா அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோ, பிக் பாஸ் கட் பண்ண பிக் பாஸ் போயிருக்காரு. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, பிக் பாஸ் போனால் வந்து வாய்ப்புகள் நமக்கு நிறைய வரும்ன்ட்டு ஒரு ஃப்ளோ இருந்துச்சு. முன்னே உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. பிக் பாஸ் அப்போ போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னு அந்த டைமில்? பிக் பாஸ் அவங்க 4 சீசனாக கூப்பிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் பிக் பாஸ் போகிறதுக்கான காரணம் வந்து தாமிரா சார் தான். அவர் இப்போ தவறிட்டார், எனக்கு ரெட்டச்சொல்லி படத்தோட டைரக்டரு. ஸோ அவர் கூப்பிட்டுட்டு நான் ஏற்கனவே பண்ணலன்னு சொன்னேன். அப்போ அவர் கூப்பிட்டுட்டு ஒரே விஷயம் தான் கேட்டார், எல்லாருக்கும் 2 முகம் இருக்குது, உனக்கு வந்து டபுள் ஃபேஸ் இருக்கா சிங்கிள் ஃபேஸ் இருக்காடான்னு கேட்டார். ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லைடா பிக் பாஸில் கேட்குறாங்க, டபுள் ஃபேஸ் இருந்தால் போகாத, நீ சிங்கிள் ஃபேஸ் இருக்கா தைரியமாக போ அப்படின்னாரு. நான் வேணான்னு சொன்னேன். அவர் இல்லை சார் படம் பண்ணிட்டு இருக்கிறது போயிட்டுருக்கு, நான் போய் என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒன்று பார்க்குறேன், ஐ திங்க் உனக்கு இது சரியாக வரும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் நீ கட்டாயம் நீ போ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இந்த லாஸ்ட்டாக இதோட எண்டு கார்டு போட்டார், நீ டபுள் ஃபேஸ் இருந்தால் போகாத, அதனால் என்ன உனக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டோ வேறு எந்த பெனிஃபிட்டோ யோசிக்காத, நீ போகாத, நீ உன்னால் அதை சிங்கிள் ஃபேஸாக ஹேண்டில் பண்ண முடியும்னா நீ போ, நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் உன்னால் அது சிங்கிள் ஃபேஸாக தான் நான் பார்க்குறேன், நீ அப்போவும் இப்படி தான் இருக்க, வெளியிலையும் இப்படி தான் இருக்க, படத்துலேயும் அப்படி தான் நடிக்கிற, உனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாரு. ஆமாம் இது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ நமக்கே டபுள் இருக்கா சிங்கிள் இருக்கா நமக்கு தெரியலையே, நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறனால டக்குன்னு ட்ரிகர் பண்ணி விட்டார். சரி ஓகே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான். இவ்வளோ பெரிய டெசிஷனை எப்படி எடுத்துட்டீங்கண்ணே? அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. அந்த டிசிஷன் தான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க வீட்டு பையனா, அவங்க அண்ணனா, ஆரி ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு எங்கே போனாலும் நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்த ரெகனைசேஷன். அண்டு மக்கள் இன்றைக்கும் நம்ம இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மறக்காமல் இருக்கிற விஷயம், சார் உங்கள் படம் கொண்டு வாங்க சார், நாங்கள் வந்து தேட்டரில் பார்க்குறோம் சொல்கிறாங்க. இப்போது நம்பிக்கையோடு என்ன சொல்கிறோம், சார் உங்களை நம்பி தான் நான் தான் சொன்னேன், அரசியல் வந்து ஆகிட்டேன், ஓட்டு போட்ட மக்களை நம்பி நான் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, தட் பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்குல்ல. ஓகே நம்ம ஒரு படம் அவர் ஓட் பண்ணோம், அவர் நல்ல படம் எடுத்து வந்தாருன்னா திஸ் பர்சனல் எமோஷனல் கனெக்ட், அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட், எனக்கும் ஒன்று. ஸோ பார்த்துட்டு சொன்னோம், சார் நீங்களாம் நல்லா வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்லும்போது நீங்கள் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது எல்லாம் ஷூட்டிங் ப்ராக்ரஸில் இருக்குது, ஒன்று ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூஸ் இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கு சரியான ஒரு பதில் சொல்ல முடியல. படம் ஷூட் பண்ணுறது ஈஸி, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ பல தடைகளை தாண்டி இந்த 27 பிப்ரவரி 27 வந்து அதை ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ப்ரொடியூசர் ஹவ் டேக் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ். அவர் அதை போராடி அது கரெக்டாக அந்த 27 கொண்டு வரதுங்கிறது வந்து சொன்ன டேட்டுக்கு அவர் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சூப்பர். அண்ட் நாங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறப்பையும் இந்த சீசன் 9 பிக் பாஸ் தொடர்ந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணிருக்கோம், டெய்லி லைவ் அப்படி பண்ணிருக்கோம். இப்போ எப்படி கேட்டாலுமே வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஆரி அர்ஜுனன் அவர் தான் எங்களுக்கு எப்பயுமே ஃபேவரட்னாங்க. அப்படி என்னென்ன பண்ணீங்க? அப்போ இவன் பார்க்கவே இல்லை. அண்ணே நான் பார்த்தேனே, பார்க்காமலே கேள்வி கேட்குறேன். அண்ணே நான் பார்த்தேன். ஸோ எங்களுக்குலாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவர் நல்லவராக இருந்தார், என்ன நடந்துச்சோ கரெக்டாக பேசினாரு, அவங்க தோணுனதை பண்ணாரு, அதை தாண்டி எதுவும் பண்ணாமல் இருந்தாருன்ட்டு. ஆனால் உங்களுக்குன்னு உள்ள ஒன்று இருந்திருக்கும்ல, நான் இப்படி இருந்தேன், இதனால தான் மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்குள்ள ஒன்று இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சுன்னு கேட்குறேன். நமக்குள் ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ போனோம், நாமளா இருந்து ஒன்று நம்ம ரியாக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. ஐ வாண்டட் டு பி லைக் வாட் ஐ ஆம். நான் என்னவா இருக்கணுங்கிறத அந்த இடத்துல என்னவா இருந்து முடிவு பண்ணணும்னா அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஓகே.
அதை நீ பிளான் பண்ணி நீ செய்ய முடியாது. ம். ஏன்னா அது அது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. ம். நான் சினிமாவில் போயிட்டு இந்த காட்சிக்கு இப்படி நடிங்க, இப்படி பேசுங்கன்னு சொல்லலாம். அங்கே என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. காலைல தூங்கி எழுந்திரிச்சா எந்த டைரக்ஷன்லேருந்து எந்தெந்த டிசைனாக எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது. யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கையாளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ம். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் ஷோ. அதனால் எனக்கு நானே எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு சொன்ன ஒரு ஷோ அது. ஏன்னா என் லைஃப்பில் இவ்வளோ சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். ம். அதனால அது மாதிரி ஒரு 100 டேஸ் வந்து இந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன்ஸில் நீ தூக்கி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நீ அதுக்குள்ளேருந்து வெளில வரேன்னு பார்க்குற. வெளி உலகத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ நீ பழகின மனிதர்கள் அங்கே யாருமே இல்லை, எல்லாம் புதுசு. நிறைய பேர் தூரத்தில் பார்த்துருப்போம், ஹாய் பாய் சொல்லியிருப்போம். அவங்களோட டெய்லி உட்காந்து பேசி பழகினதில்லை. ஸோ இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அந்த ஷோவோட ரியாலிட்டி ஷோன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு பழக்கப்படாத மனிதர்கள், பழக்கப்படாத சூழல். ஆனால் நீங்கள் எப்படி அதை கையாளுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் மக்கள் ஓட் பண்ணுறாங்க. இவங்க இருக்கட்டும், இவங்க வேணான்னு. ஸோ அதனால் எனக்கு என்னையவே அடையாளம் காமிச்ச ஷோ அதுதான். ஆரினா யார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மக்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டர் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த ஷோ. ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தேனே. எனக்கு இப்போ ஸோ இன்ஸ்பைரிங்ண்ணா. உங்களை பார்க்குறப்போ, அந்த ஷோ பார்க்குறப்போ, உங்களை இப்போ இன்டர்வியூ எடுக்கிறப்பையும் எத்தனை பேர் எத்தனை சைட்லேருந்து வந்தாலுமே, எவ்வளோ கோவம் வந்தாலுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம், நீங்கள் அங்கே பிஹேவ் பண்ண விதம், அது ஜஸ்டிஃபை பண்ணிச்சு நீங்கள் யாருன்றது ஸோ இன்ஸ்பைரிங்ண்ணே. அது எப்படிடா இந்த மனுஷன் இப்படி பண்ணாரு அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா எல்லா சீசன்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக பிரேக் ஆயிடுறாங்க, உடஞ்சிடுறாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்கண்ணே. இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. இப்போ சுவாரஸ்யமே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ கேட்குற இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னா எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இங்கே நான் ஜெயித்தவங்க ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே தோத்தவன் ஜெயிக்கிறது தான் வரலாறு. ஓகேங்களா? ஜெயித்தவங்க ஜெயிக்கிறது வந்து இன்னொரு சக்ஸஸ்ஸு. தோக்குறவன் ஜெயிக்கிறது தான் இங்கே வரலாறு. இல்லாதவன் ஜெயிக்கிறது தான் இங்கே வரலாறு. இருக்கிறவங்க ஜெயிக்கிறது வந்து மறுபடியும் அனதர் சக்ஸஸ் இல்லையா? நீ யோசிச்சு பாரு. இப்போ நம்ம ஊரில் இங்கே டாட்டா பிர்லான்னுவோம். அதுவே வந்து இப்போ எலான் மஸ்க் எடுத்துக்க. எலான் மஸ்க் மறுபடியும் இன்னொரு கம்பெனி அமைச்சு இன்னொரு 100 பில்லியன் சம்பாதிக்கிறாருங்கிறது நமக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா அருள் ஜெயிச்சிட்டார் அவர். எலான் மஸ்க் கம்பெனியில் வேலை பார்த்த ஒருத்தன் அந்த நாளைக்கு அந்த எக்ஸ் அக்கௌண்ட்டே எலான் மஸ்க் இருந்து விலைக்கு வாங்கினா அதான் வரலாறு. அதுதான் சக்ஸஸ். அப்போது இங்கே ஒரு பெரிய ஜென்ரேஷனை என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே இருந்து எல்லாருமே மேலே வந்திருக்கோம். இப்போ எனக்கு சினிமாவில் யாருமே கிடையாது. ஸோ அப்போது நாளைக்கு என் பையனோ பொண்ணோ சினிமாவுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ரோட் போட்டேன். நான் வந்தது தான் இங்கே சேலஞ்சிங். நான் போராடினது அளவுக்கு அவங்களுக்கான போராட்டம் இருக்காது. ஏன்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். புரியுது இல்லையா? நீ இதை போய் செய், இதை போய் பண்ணு, நீ இப்போவே இதை பண்ணு, இதை செய், லான்ச் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணணும், அது எல்லாம் ஈஸியாக இன்னொரு இடத்துல சரி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு விக்ரம் சார் வந்து துர்விக்ரம அழகாக ஷேப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு அந்த பக்குவம் பொறுமையும் ஏன் அவருக்கு இருந்ததுன்னா, அவருக்கு அன்றைக்கி செய்ய யாரும் இல்லை. விக்ரம் சார் ஜெயிச்சது தான் இங்கே ஹிஸ்ட்ரி. ரஜினி சார் ஜெயிச்சது இங்கே ஹிஸ்ட்ரி. அஜித் சார் ஜெயிச்சது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யாருமே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் இப்போ விஜய் சார், சூர்யா சார், கார்த்திக்கு பிரதர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சேலஞ்சிங். ஏன்னா ரோடு இருக்கு, அதுவும் ஈஸி கிடையாது. சரி, நீங்கள் ஒரு படம் எடுத்துடலாம், ஆனால் இவரை நீங்கள் செலிப்ரிட்டியாக கொண்டாடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க பண்ணாதான். நீங்கள் யாரோட பையனா வேணால் இருக்கலாம். இவங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சுன்னா, என்னாரோட பையன் அதனால இவங்களை நீங்கள் ஹீரோவை ஏற்றுக்கங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்களுக்கு பர்சனலாக அந்த படமோ அந்த கேரக்டரோ பர்சனல் கனெக்ஷன் அந்த படம் ஏற்படுத்தினா தான் அந்த அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸி, சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அவங்களுக்கும் கஷ்டம். எங்களுக்கு என்ட்ரியும் கஷ்டம், சஸ்டெயின் பண்ணுறதும் கஷ்டம். கைடன்ஸ் இல்லை, மென்டர் இல்லை, ஒரு காட்ஃபாதர் இல்லை. இதெல்லாம் அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இவர் போய் பாரு, இது இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இருக்குல்ல.
ஸோ இங்கே 1000 மிஸ்டேக் பண்ணி ஒரு ஒரு சரியை பண்ணுவோம். அங்கே அந்த 1000 மிஸ்டேக் இல்லாமல் ஒரு சரியை பண்ணுறதுக்குன்னு அதுதான். ஒரு கைடன்ஸ் இருக்கும். இவ்வளோதான் இதுக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்க ரிக்ரெட் பண்ற விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த இத்தனை வருஷம் ஜேர்னில இந்த விஷயம் நான் பண்ணாம இருந்திருக்கலாம். இது கொஞ்சம் தப்பா இருந்தனால என்னோட கிராஃப் கொஞ்சம் வேற மாரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயம் ஏதாச்சும் இருக்கானே? சி ம். நம்ம அது ரிக்ரெட்னு நம்ம ம். அது ரிக்ரெட் பண்ணோம்னா ரிக்ரெட்டாக எடுத்துக்கலாம். ம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஐ மேட் அ ராங் டிசிஷன்ஸ் இன் மை லைஃப். ம். இந்த படம் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த படம் நம்ம அந்த டைமில் இப்படி யோசிச்ச விஷயம் இருக்குல்ல. ம். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, கைட் பண்ண. ம். இந்த படம் பண்ணி இது வேற மாதிரி உன் டைமென்ஷனை மாற்றும், நீ இப்படி யோசிக்காதன்னு யாராவது அங்கே பக்கத்துல இருந்து நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நமக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு நம்ம இது சரி இது தப்புன்னு முடிவு பண்ணோம். அதவே எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்னா இன்னொரு டைம் லேப்ஸ்க்கு அப்புறம் தான் அதவே ரிலீஸ் பண்ணுவோம். ஆமாம்ல இது இது இப்படியா இருக்கலாம், நம்ம இப்படி பண்ணியிருக்கலான்னு. அப்போயே தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே. நான் தான் சொன்னேனே, நீங்கள் உங்கள் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அதோட ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா, நீங்கள் ஏன் நோ சொல்லுவீங்க? அதை யாருமே பண்ண மாட்டோம். ம். அந்த டைமில் நம்மளோட கால்குலேஷன்ஸ் வேறையாக இருக்கும். அப்போ ஒரு டைம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள கற்றுக் கொடுக்குது. ஸோ அதனால் ரிக்ரெட்னு சொல்றத விட ஐ லேர்ன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சில தவறான முடிவுகள் எடுத்திருக்கோம். இந்த படம் வேணான்னு சொன்னோம். இல்லை அந்த படம் இப்படி பண்ணியிருந்தா அது வேற ம். ஒரு டைமென்ஷன் நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இப்போ ஓகே நம்ம இப்போ நம்மளோட டிசிஷன்ஸ் எப்போ எடுக்கணும். ம். அந்த அந்த அனுபவம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிற அடுத்து நமக்கு பண்ண போகிற படங்களுக்கு ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு நாமே மென்டர், நமக்கு நாமே அட்வைசர், நமக்கு நாமே காட்ஃபாதர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஓகே இப்படி படம் பண்ணிக்கலாம், வாங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்மளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து மறுபடியும் நம்ம சரி பண்ணணும். அதுக்கு தான் நிறைய பேர் நம்ம என்ன ஆகுது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அனுபவப்பட்டவங்ககிட்டருந்து கற்றுக்கப்பான்னு சொல்லுவாங்க. அனுபவம் பெருசா, பட்டா பெருசான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அனுபவப்பட்டவர்கள் சொல்வதை கேட்டால் நடந்தால் வாழ்க்கை நேரம் மிச்சம். பட்டு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய டைம் அதுக்கும் கொடுக்கணும். அதான் அனுபவம் பெருசா, பட்டா பெருசான்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க எந்த கேட்டகரிண்ணே? அனுபவப்பட்டு நம்ம நம் நம்ம நம் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்போ ஸ்டேஜ். அதுக்கான நிறைய டைமை கொடுத்துருக்கோம். இத்தனை ஓகேயா? வருஷம் அது இப்போ நீங்கள் இப்போ என்னோட வயசு கம்மியாக இருக்கும்போது நான் நிறைய உங்ககிட்ட பேரை இருந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ம். கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் டைம் வேஸ்ட் ஆகாது. ம். அதனால தான் நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம், எஸ். அந்த நிறைய ஜர்னிக்கு. காலேஜுக்கு போகிறோம், பேசுகிறோம், ம். நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, வாழ்க்கையில் இவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்கங்கிறத தாண்டி இவங்கெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ம். அந்த மிஸ்டேக்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக சொல்லுங்கள், என்ன தப்பு பண்ணீங்க. அது மாதிரி அவங்களும் அவங்க லைஃப்பை டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்கும் சக்ஸஸ் தேவை தானே. தனுஷும் இங்கேயே இருக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. சினிமா பண்ணணும். அதுதான் எல்லாரும். எவ்ரிபடிஸ் ஹேவ் அ ட்ரீம். எஸ். இப்போ இந்த 4th ஃப்ளோருக்கு ஒரு நாங்கள் தீரனுக்கு ஒரு ட்ரீம் எஸ்லுமா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா? எஸ். ஸோ ட்ரீம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் தேவை. நைஸ்ண்ணே. அண்ட் நீங்க பேசுற விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. ஸோ எப்படி இந்த விஷயத்த அணுகலாமா அப்படின்னு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ வந்து நீங்க மாத்துறீங்க. அப்படி இருக்கு. ஸோ நீங்க டவுனா இருக்கப்போ உங்களுக்கு அந்த மாரி ஒரு அட்வைஸ் சொல்ற விஷயமாகட்டும், நீங்க தோள் சாஞ்சு அழுகக்கூடிய ஒரு பெர்சன்னா யாருண்ணே உங்க லைஃப்ல எப்பயுமே இருக்காங்க? அவரை தான் தேடிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக. என்னண்ணே சொல்றீங்க? இங்கே நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் ம். ஒவ்வொரு பர்சனல் ஐக்கானும் எடுத்து பாருங்களேன். அவங்களுடைய லோன்லினஸ் அண்ட் அவங்களுடைய அவங்க சந்தித்த அனுபவம், பிரச்சனை இதெல்லாம் வரும்போதே அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பிம்பம் அந்த உலகம் கட்டமைச்சிரும். அவங்க இப்படிதான். அவங்க எப்பயுமே இப்படிதான். சரி இப்போ ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, ம். சார் நீங்கள் வந்து எல்லாமே செய்கிறீங்க. இப்போ ம். நான் வந்து சரியாக இருக்கும்போது நான் எதுக்காக அழுகணும்? ம். அப்படி இருக்க ஹியூமன் அப்படி இல்லல்ல. அதுதான் சொல்கிறேன். இப்போ நிறைய நேரம் அதை மறந்துடுவாங்க. ஓகே. ஆ. இப்போ இதெல்லாம் சொல்கிறது ஒரு ஆளாக இருந்தால் கூட ம். அவனும் ஒரு மனுஷன் ஆ. தான். ஒன்று ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும்ல. ம். அது இப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் கேட்ட இதே கேள்வி இருக்கு. ம். ஆமாம்ல, எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்டோம், நம்மளை யாராவது சாப்பிட்டாங்களான்னு கேட்டாங்களான்னு ஒரு ஃபீல் இருக்கும். எஸ். அது ஒரு ஃபீல் இருக்கும். ம். அந்த அந்த உணர்வு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வீட்டில் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க, செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இதான் நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு. நம்மளுக்கு யாராவது கேட்டிங்களாப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் உள்ளே இருக்கும். ஆனால் அது நிறைய நேரங்களில் என்னுடைய அந்த பெரிய அந்த இடத்த ஃபில் பண்ணுறது முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு
இடம் இருந்துச்சு. அது அவங்க தவறுனதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் அந்த இடத்த ஃபில் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அவங்களாலே ஃபில் பண்ண முடியாத சில இடங்கள் இருக்கு. ம். அப்போ ஒரே இடம் நமக்குன்னா நமக்கு நம்மளை ஃபில்அப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணணும்னு. ம். அது அவங்களுடைய பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கே தெரியாது இது என்ன சரி பண்ணா இவன் என்ன சரியாவான்னு. ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளை நாமே ஒரு இடத்துக்கு சரி பண்ணிக்கிட்டு போகிறது இருக்குல்ல. அது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட்டு. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது இருக்குல்ல. யாரும் வந்து உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ அத நீயே கற்றுக்கிட்டு நீயே வெளில வான்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ப்ராசஸ் தான் நடந்திருக்கும். என் கரியரில் நிறைய இடங்கள்ல. ஓகே. நான் ஒரு இடத்துல எங்கேயாவது முட்டு சந்தில போய் மாட்டிக்கிட்டோம்னு நினைப்போம். அது முட்டு சந்தில தம்பி நீ வெளில போகிறதுக்கு உன் வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஓகே நம்மளே கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய லெசன் ஆகிடும். பிக் பாஸ் பற்றி பேசணும்னு கேட்குறேன். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சீசன் 9 பிக் பாஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? டைம் இருக்க நேரத்தில் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா இப்போ இதில் பிரஜன் உள்ளே போகும்போது அவனுக்காக நான் ஒரு வீடியோ அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பார்த்தேன். அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸ் நாட் ஃபுல்லாக வாட்ச் பண்ண டைம் இல்லை. ஏன்னா கண்டினியூவாக ஷூட்டிங் இருந்ததுனால. ஸோ இந்த ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு? மக்களோட ஒப்பீனியன்லாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸில். இதெல்லாம் பார்க்குறப்போ பிக் பாஸ்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு, ஒரு லெகசி இருந்துச்சு. ஸோ இப்போ வர அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. சூப்பரான கண்டஸ்டன்ஸ் இந்த போயிட்டு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு வின்னராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சி இட்ஸ் அது ஒரு எம்டி பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. இப்போ இந்த புக்கை எடுத்துக்கோங்களேன். இப்போ இது உங்கள் பிராண்டு தான். இது ப்ரோவோக் வந்து இந்த அட்டைப்படம் வந்து யார் இருக்கணும்னு வந்து டிசைட் பண்ணுறது யார்? இதோட எடிட்டர். இந்த வாரம் இவரை ஃப்ரண்ட்டில் பேஜ் போடலான்னு. இது ஒரு வெள்ளை பேஜ் தானே இல்லையா? இதில் இப்போ அமலா பால் ஃபோட்டோ இருக்குது. நாளைக்கு என் ஃபோட்டோ எடுத்தால் என் ஃபோட்டோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ யார் வேணாலும் ஃபோட்டோ வேணால் இதில் போடலாம் இல்லையா? இந்த எம்டி பேப்பரில் யாரோட ஃபோட்டோ வேணால் நீங்கள் இதில் போடலாம். இதில் இவங்க ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் இதில் போடவே முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கா என்ன? இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த ஷோக்கான பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து அது ஒன்று தான். ஓகே. நீங்கள் கண்டஸ்டன்ட் போய் அதை எப்படி நீங்கள் அதை விளையாடுறீங்கிறதா இருக்குது. அது ஒரு கிரவுண்டு இல்லைங்களா? நீங்கள் அது எம்டி கிரவுண்டு. நீங்களும் பால் போடலாம், அவரும் பேட் ஆடலாம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ நல்லா பால் பண்ணுறீங்க, அவர் நல்லா பேட் ஆடுறேங்கிறது வந்து இட்ஸ் ஓப்பன். ஓகே. நீங்கள் வந்து இப்படி தான் போடணும், நீங்கள் இப்படி தான் பேட் பண்ணணும்னா இல்லை. நீ வர பாலை நீ உன்னை ஃபேஸ் பண்ணி ஆட தைரியம் இருக்கா நீ ஆடு. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாம் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸாக நம்ம பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் தான் அது ஒரு லைவ் ஷோ. அப்போ நீங்கள் நம்ம இது இன்டர்வியூங்கனால நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதே நான் பெட்ரூமில் இப்படியே ட்ரெஸ் போட்டு இப்படியே உட்காந்துருப்பேன் நான். ஐ நெவர் டூ தட் இல்லையா? அப்போ என் வீட்டில் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பேன், உங்கள் வீட்டில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சதுன்னா எப்படி நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக்கிறீங்க, விளையாடுறீங்கிறது வந்து அந்த ஷோவே முடிவு பண்ணல. விளையாடுற நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பேசணும், என்ன ரியாக்ட் பண்ணணும் எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது. இந்தந்த டேயில் இந்தந்த கேம் பண்ணலாங்கிறத மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சீசனுக்கு இதெல்லாம் கேம். அதை மட்டும்தான் அவங்க ப்ரேயராக டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர மற்றது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் போகிற ஒரு கண்டஸ்டன்ட். அந்த கண்டஸ்டண்ட்டை பொறுத்து தான் அந்த ஷோவோட எலிவேஷன், அந்த ஷோவுக்கு என்ன கலர் கிடைக்குது, அந்த ஷோவில் என்ன கற்றுக்குறாங்க எல்லாமே அந்த கண்டஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான். அதுதான் மக்கள் விமர்சிக்கிறாங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் கரெக்டாக. ஆமாம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு நான் மறுபடியும் போனாலும் என்னையும் விமர்சிக்க தான் செய்வாங்க. ஓகே. ஏன்னா அது மறுபடியும் இன்னொரு ஷோ. ஓகே. அன்னைக்கு விளாண்டதுக்கு மார்க் போட்டாச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு நான் திருப்பும் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அல்லா வினசுவாங்க, திருப்பும் இந்த ஷோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போனால் கூட, ஏன்னா அந்த ஷோவுக்கு மக்கள் மார்க் போட தான் வெயிட் பண்ணுறாங்களே தவிர எல்லாருக்கும் இமிடியேட் அக்செப்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. புரியுது. ஸோ அதனால அந்த ஷோவோட டெம்ப்ளேட்டே அது வந்து அந்த பிக் பாஸ் ஷோங்கிறது வந்து யார் எப்படி சரியாக விளையாடுறாங்க, யார் விளையாடலைன்னு சொல்கிற ஒரு ஷோ. ஸோ அதனால் அங்கே விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸோ அதை ஒரு ஃபேமிலியாக யார் உள்ளே போகிறாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். விமர்சனத்துக்கு பயந்தா இங்கே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. சூப்பர். அதனால் விமர்சனங்களை கடந்து தான் போகணும். நைஸ். அண்ட் ஃபைனலாக உங்கள் படம் வந்து 27 ரிலீஸ் ஆகுது, February 27. அண்ட் நீங்களும் வந்து மக்கள்கிட்ட வந்து
ஒரு அரசியல்வாதி மாதிரி வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பிக் பாஸ்ல ஓட்டு போட்டு வாக்கு கேட்க வாக்கு போட்டவங்ககிட்ட படத்தை பார்க்க சொல்றீங்க. வாக்கு கேட்கல. அது எலெக்ஷனுக்கு வரவங்க அவங்க வாக்கு கேட்பாங்க. அதை நீ பத்தி கதையை மாத்தாத. இல்லண்ணே அதை பத்தி தான் வர எலெக்ஷன் டைம்ல அவன் மூடு மாறிட்டான். இல்லண்ணே 2026 வரப்போகுது. 2026ல இருக்கும், எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? மக்கள் முடிவு பண்ணுவாங்க என்ன நடக்கும்னு, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நீங்க 27 படம் பார்க்கணுங்கிறத நான் தான் சொல்ல முடியும். விஜய் அவரோட என்ட்ரி இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆக்டரா வந்து பொலிட்டீஷியனா வந்திருக்காரு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்? சரி, இதுல ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு வாக்காளரும் யாருக்கு ஓட்டு போடணுமோ அது அவங்களுடைய கடமை. ஸோ அவரு மட்டும் இல்லை, இதுல யாரெல்லாம் நிக்கிறாங்களோ எல்லாருக்கும் நம்முடைய ஆல் த பெஸ்ட். தமிழ் மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் வந்தாலும் இருக்கு. நாளைக்கு நீ வந்தா கூட இருக்கு, நீங்க வந்தாலும் இருக்கு. ஆமாம். ஸோ எல்லாருக்குமே நமக்கு, ஏன்னா நம்ம ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கூடுதல் பொறுப்பு இருக்குது. யாரோ செய்வாங்கன்னு இல்லாமல் நம்மளால ஆன முயற்சியை நம்ம எல்லாருமே செய்யணும். ஸோ அதனால் எலெக்ஷன் நிற்க போகிற எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் போய் போடுங்க. நான் யாருக்கு விரும்புகிறேன்னா நான் போய் போடுறேன். அண்ணனுக்கு ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போடாத மக்கள் எல்லாருமே படத்துக்கு தேட்டரில் February 27 4th floor வந்து படம் பாருங்க. இப்போ நீ சொன்னியா தெளிவாக பேசுகிறேன். தெளிவாக பேசுகிறேன். சூப்பர். அண்ணா ஒரு கேள்வி, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கானே ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர்லையா? நீ கட்சி ஆரம்பியும், நான் வந்து சேர்றேன். அண்ணா நீங்க பேர் வேற கொஞ்சம் வைபா இருக்கு, தனுஷ் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. அப்பா வச்சு சார் சின்ன வயசுல. அப்படியா? ஆமா ஆமா, அப்பா வச்சது தான். ரொம்ப சந்தோஷம்னா. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட பேசுகிறப்போ நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எனக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. எப்படி வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை அணுகுறீங்கன்றத பட்டவர்கிட்ட நான் வந்து கேட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிட்டது ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. 4th floor ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி இன்னும் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஒரு ரேபிட் ஃபயர் இப்போ வச்சிருப்பேன் நினைக்கிறேன். படத்தை பற்றி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் தனுஷ், தேங்க்யூ. நல்ல ஒரு இன்டர்வியூ ப்ரோவோக்கில். ஸோ தேட்டரை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ.